இன்றைக்கி நம்ம குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து கருப்பு உளுந்து 1 கிலோவுக்கு 1/4 கிலோ அரிசியும் சேர்த்து அரைச்ச மாவு. இதில் வந்து இந்த கப்பில் நான் வந்து 1½ கப்பு மாவு, கருப்பு உளுந்த மாவு 1½ கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1½ கப் மாவோடு நம்ம இன்னும் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து இதை செய்ய போகிறோம். இது வந்து நல்ல சத்தானதும் கூட. குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு வச்சு 1 வாரம் வச்சு கூட கொடுக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 1½ கப் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவோடு வந்து நம்ம அரை மூடி தேங்காவை நல்லா பொடிசாக திருவி நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா வறுத்துட்டு போடணும். தேங்காய் வறுக்காமல் போட்டோம்னா அது கெட்டு போகும். நல்லா தேங்காவை வறுத்து இதோடு போட்டுக்கிறணும். போட்டுக்கிறலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் வேர்க்கடலை, 1 கப் நல்ல தோல் எடுத்த வேர்க்கடலை, 1 கப் பொட்டுக்கடலை ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இதோடு போட்டுக்கிறலாம். பவுடர் பண்ணி இந்த மாவோடு சேர்த்து நம்ம அதை போட்டுக்கிடுவோம். இதோடு போட்டுக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறலாம் வாசனைக்கு. அதோட கொஞ்சம் போல் நம்ம அந்த லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்கிறணும். பொதுவாகவே இனிப்பு பொருள்களுக்கு ஒரு துளி உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இனிப்பு நல்லா தூக்கி குடிக்கும். ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக போடணும். அதோட கொஞ்சம் முந்திரி, பாதாம் இதுகளை கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிறலாம். வறுத்து போட்டுட்டு இது கொஞ்சம் நெய்யும் தேவையான அளவு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். அந்த வாசனைக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். இந்த எல்லாம் சேரும்போது இந்த உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 3½ கப்பு மாவுக்கு 2 கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன். தேவைன்னா இனிப்பு கூட குறைய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் 2 கப் நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக கப் அதில் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் உருட்டுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா கொதி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா பிணைஞ்சி புட்டு மாவு மாதிரி வரும். அப்படி இருந்தால் தான் நல்லா ரொம்ப கொலன்னு பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் புட்டு மாவு மாதிரி உதிரியாக இருந்தால் அதை நம்ம நல்லா கெட்டியாக உருட்டி அப்படியே அதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறலாம். வெளியே வந்து 1 வாரத்துக்கு வச்சுருக்கலாம். அதுக்கும் மறுநாள் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு கொடுக்கலாம். இப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸு ஏதாவது புதுசாக கடையில் வாங்குறத விட இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தா சத்தும் கூட அதுகளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சத்தான இந்த உருண்டையை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுத்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செஞ்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க.